ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நமக்கு எந்த மான்வா பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜெனத் சாப்டர் 74 அண்ட் 75 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்காத மக்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் பாருங்க. மக்களே, நம்ம வீடியோவில் நிறைய பேர் பார்க்குறீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். அதே மாதிரி கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. மக்களே, அதோட ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிடிச்ச மான்வாவெல்லாம் கீழே கமெண்ட்ல வந்து பின் பண்ணுங்க. அந்த மான்வாவை யாரும் போடாம இருந்தா நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். லாஸ்ட் சாப்டர்ல என்ன பார்த்திருப்போம்னா, சியோல் வந்து பியாங்கோட ஸ்பாட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்குங் கிளானட் வந்து தோக்கடிச்சிருப்பா. அவர் உடனே நீ யாரு, உனக்கு எப்படி இந்த மெத்தட் தெரியும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதோட தான் சாப்டர் முடிஞ்சிருக்கும். இந்த சாப்டர் ஓப்பனிங்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்குங் கிளானட் வந்து ரொம்ப ஆர்வமா அதை எப்படி பண்ணேன்னு கேட்கிறாரு. அதை பார்த்த உடனே சியோல் என்ன நினைக்கிறானா, நான் வந்து வெறும் ஒரு சர்வெண்ட், ஆனா அவரை தோக்கடிச்சிருக்கேன், அதை பத்தி அவர் கொஞ்சம் கூட கவலைப்படாம ரொம்பவே ஆர்வமா இது எப்படி நான் பண்ணேன்னு தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தை வச்சு என்னால் சொல்ல முடியும் இவர் எந்த அளவுக்கு ஒரு நல்ல மார்ஷியல் ஆர்டிஸ்ட்ன்றது. இப்போ நம்குங் கிளானட் வந்து என்ன கேக்குறானா, நீ எப்படி நம்குங் கிளானோட ஸ்வாட் ஸ்டைல கத்துக்கிட்ட? சரி, நீ எப்படி கத்துக்கின்றதெல்லாம் இப்ப எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு அது சொல்லி தரியா அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு அந்த விஷயத்தை கத்துக்கணும், என்னோட லெவல் அதிகமாக்கிறதுக்கு நான் கண்டிப்பா அந்த விஷயத்தை கத்துக்கிட்டே ஆகணும். அவர் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் சியோல என்ன சொல்றானா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவர் இந்த அளவுக்கு ஆர்வமா இருப்பாருன்ட்டு. சரி, நீங்க முதல்ல எழுந்துங்க நம்குங் கிளானட் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம நான் வந்து வெறும் கூகுளான சேர்ந்த ஒரு சர்வெண்ட் மட்டும்தான். இந்த விஷயம் எல்லாமே நான் கத்துக்கிறது வந்து இன்னொருத்தவங்களை பார்த்து தான் நான் கத்துக்கிட்டேன். அதனால அதை பத்தி எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்றதுலாம் தெரியாது, அதனால மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றா. நம்குங் கிளானட் வந்து என்ன கேக்குறாருன்னா, ஒருத்தவங்களை பார்த்து கத்துக்கிட்டியா, இப்படியா போட்ட விஷயத்தை யார் பண்ணது, எனக்கு யாருன்னு சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. அப்ப சியோல் என்ன பண்ணானா, சியோல் வந்து சிரிச்சுக்கிட்டே ஒன்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் இப்ப சொன்னா நீங்க என்ன நம்பிடுவீங்களா, இது எல்லாமே எங்க யங் மாஸ்டருக்கு சம்பந்தப்பட்டது தான். அதை கேட்ட உடனே நம்குங் கிளானட் வந்து கத்த ஆரம்பிச்சிடறாரு. இது என்ன பைத்தியக்காரத்தனம், அந்த மாதிரி ஒரு சின்ன பையனால எப்படி இந்த ஒரு விஷயத்துல சம்பந்தப்பட முடியும்? சியோல் என்ன சொல்றானா, இது எல்லாமே நான் யங் மாஸ்டர் கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நம்குங் கிளானோட தொலைஞ்சு போன ஸ்குவாட் கிட்ட இருந்தா இது எல்லாமே கத்துக்கன்னு தான் சொன்னாரு. நான் சொன்ன விஷயத்த நீங்க நம்புறீங்களோ இல்லையோ அது உங்களோட விருப்பம், ஆனா இப்ப இங்க நடந்த விஷயத்தை நீங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க வந்து இந்த விஷயத்தெல்லாம் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க யங் மாஸ்டர் கிட்ட தான் போய் கத்துக்கணும், அதுக்கு முதல்ல உங்களோட கோவத்தை விடுங்க அப்படின்னு சொல்றா. அவர் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா சியோலும். அப்ப நம்குங் கிளானட் பார்க்கணுமே, மனுஷன் பாவம் தனியா கீழே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. யாங்சுனா அந்த சின்ன பையனா அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படி சியோல் வந்து மிட்-ஏர்ல பறந்துட்டு இருக்கும் போதே என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம நார்மல் சியோல் வந்து கூப்பிடுறா சிஸ் அப்படின்ட்டு. உடனே இதுக்கு என்ன சொல்றா, நீ கவலைப்படாத, உன்னோட உடம்ப நான் சீக்கிரமா திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப நார்மல் சியோல என்ன சொல்றானா, நம்ம இந்த விஷயத்தை இப்படியே விட்டு போறது நல்லதுதானா, இவர் மறுபடியும் யங் மாஸ்டர் அட்டாக் பண்ண பார்த்தா என்ன ஆகுறது? அது கோல்டன் சியோல என்ன சொல்றானா, இல்ல இதுக்கு மேல நம்ம கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமே கிடையாது. அதோட ரொம்பவே முக்கியமான விஷயம், என்னோட எல்லா சுமையுமே இப்ப நான் யாங்சுன் மேல தான் இறக்கி வச்சிருக்கேன். அப்ப பார்த்தா ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ அப்பதான் அவனோட தூக்கத்துல இருந்து கண்முழிக்கிறான். ஆமா, இப்ப எதுக்கு என்னோட கை வலிக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா பியாங் வந்து ஹீரோட கை மேல வந்து படுத்துட்டு இருக்கா. இவ எதுக்கு என்னோட ரூமுக்கு வந்துகிட்டே இருக்கா, அது மட்டும் இல்லாம அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்காங்க, அப்படி இருக்கும்போது இவ ஏன் இங்க வரா? ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தா பக்கத்துல ஒரு லெட்டர் தெரியறத பாக்குறான். இது என்னடா இதுன்னு அந்த லெட்டர் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல என்ன எழுதி இருக்குன்னா, நம்குங் கிளானை சேர்ந்தவங்களுக்கு நான் வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டேன், இதுக்கு மேல நீ கவலைப்பட தேவையில்லைன்னு எழுதி இருக்கு. நம்ம சியோல் அவரை தோக்கடிச்சது மட்டும் இல்லாம லெட்டரும் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. அந்த லெட்டர் படிச்சதுக்கு அப்புறம் ஹீரோட ரியாக்ஷனா என்ன கன்றாவிடா இதுன்னு இருக்கு. இங்க யார் வெஸ்ட் போயிருப்பான்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கா. அந்த டைம்லயே நீ உள்ள இருக்கியான்னு அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. இந்த வாய்ஸை கேட்டவனே ஹீரோ ரொம்பவே பயந்துறான். இந்த வாய்ஸ் நம்குங் கிளானோட ஹெட்டோடதாச்சே, அது மட்டும் இல்லாம அவர் எதுக்கு இப்ப இங்க வந்தாரு, ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிக்கிறான். மனுஷன் உள்ள பியாங் இருக்கிறத மட்டும் பார்த்தாருன்னா என்ன பண்ணுவாருன்னு தெரியல. அப்ப போய் கதவு திறந்துட்டு என்ன சொல்றானா, ஆமா என்ன இந்த இவ்வளவு காலையில நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவர் என்ன சொல்றானா, இல்ல எனக்கு வந்து ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லும் போதே பின்னாடி பியாங் எழுந்து வந்து ஆமா யாரு அப்படின்னு கேக்குறா. இந்த சினாரியோ பார்த்தோன்னே நம்குங் கிளானட் எல்லாம் செம்ம காண்டாயிராரு. அவர் சுத்தி பானுமே ஒரே எனர்ஜியா பறந்துட்டு இருக்கு. இத பார்த்தோன்னே ஹீரோ என்ன நினைக்கிறானா, உனக்கு இந்த டைம் தான் கிடைச்சதா எழுந்துக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறான் பியாங்க பார்த்து. உடனே நம்குங் கிளானட் வந்து அமைதி ஆயிட்டு என்ன சொல்றாருன்னா, அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், நான் உங்ககிட்ட வந்து கொஞ்சம் தனியா பேசுறேன், என் கூட வரியா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோட மைண்ட் வாய்ஸ் எல்லாமே கடவுளே என்ன இந்த ஆளு இருந்து காப்பாத்திடுன்னு நினைக்கிறான். அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோவும் சரி நம்குங் கிளானட்டும் சரி ஒரு ட்ரைனிங் கிரவுண்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோ என்ன நினைக்கிறானா, இவர் எதுக்கு என்ன ட்ரைனிங் கிரவுண்ட் கூட்டு வந்திருக்காரு அப்படின்னு யோசிக்கிறான். பியாங் என்னோட ரூம்ல இருந்ததை பார்த்து கோவப்பட்டதுனால அவர் ஸ்வாட் எடுத்துட்டு வந்திருக்காரா என்ன அப்படி ஹீரோ யோசிச்சிருக்க. அதே டைம்ல பார்த்தா நம்குங் கிளானட் வந்து அவர் ஸ்வாட வந்து அவர் உரையில இருந்து எடுக்கிறாரு. இதை பார்த்தோன்னே ஹீரோ நான் சந்தேகப்பட்ட மாதிரி தான் அப்படின்ட்டு அவனோட கையில இன்டர்னல் எனர்ஜி வர வைக்கிறான். அப்ப பார்த்தா ஹீரோ அவர் அட்டாக் பண்ணாம எதிர்க்க வந்து அவரோட ஸ்வாட் ஸ்டைல் வந்து ரிலீஸ் பண்ணி காட்டுறாரு. பண்ணி முடிச்சப்போ என்ன கேக்குறாருன்னா, இது எப்படி இருந்ததுன்னு கேக்குறாரு. அது மட்டும் இல்லாம என்னோட ஸ்வாட் ஸ்டைல் வந்து நான் எந்த ஒரு விஷயத்துல வந்து குறைறேன் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறானா, என்னாச்சு இந்த ஆளுக்கு, அது மட்டும் இல்லாம ரொம்பவே மரியாதையாவும் பேசுறாரு. உடனே ஹீரோ என்ன சொல்ல ஆரம்பிக்கிறானா, எனக்கு ஒன்னும் புரியல நீங்க என்ன பண்ண காத்திருக்கீங்கன்ட்டு. உடனே நம்குங் கிளானட் வந்து என்ன சொல்றானா, என்கிட்ட போய் சொல்லாத எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன கேள்விப்பட்டனா, உனக்கு வந்து ப்ராப்பரான நம்குங் கிளான் ஸ்பாட் மெத்தட யூஸ் பண்ண தெரியும்னு எனக்கு தெரியும். உடனே ஹீரோட முகத்தை பாக்கனே என்னடா நடக்குதுங்க அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அவன் என்ன நினைக்கிறானா, இது யார் பண்ணிருப்பா, அது மட்டும் இல்லாம காலைல வந்து லெட்டருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குமா என்ன. அப்ப பாருமே இவ்வளவு நேரமா
டெரர் பீஸா பார்த்த நமக்கும் கிளானட் வந்து ஹீரோ கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. தயவு செஞ்சு எனக்கு அந்த ஸ்வாட் மெத்தட் சொல்லி கொடு, நீ எது கேட்டாலும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ உடனே ஐயோ உங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேக்குறான். அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறானா, என்னடா நடக்குது இங்க, ஒரு நாள் நைட் டேவா இந்த ஆள் இந்த அளவுக்கு மாறிட்டான். அப்ப நம்ம பெரியவர் வந்து என்ன சொல்றனா, இந்த மனுஷனை பார்க்கறதுக்கே பாவமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பெரியவர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா, நமக்கும் கிளானோட கரண்ட் சிச்சுவேஷனை பார்க்கும்போது இவன் ரொம்ப ஸ்கில்டான ஹெட் தான். ஆனா இப்ப அவன் யூஸ் பண்ணி காமிச்ச ஸ்வாட்மேன்ஷிப் வந்து ஓகே தான். அது மட்டும் இல்லாம உன்னோட ஞாபகங்கள்ல நான் பார்த்த எல்லா நமக்கும் கிளானோட ஸ்வாட்மேன்ஷிப்பும் நல்லா தான் இருக்கு. அவங்க எல்லாருமே நல்லாவே ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. அப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச நமக்கும் கிளானோட ஸ்வாட்மேன்ஷிப் இப்படி இருக்காது. அது மட்டும் இல்லாம இது ஒரு ப்ராப்பரான நமக்கும் கிளானோட ஸ்வாட்மேன்ஷிப்பும் கிடையாது. இப்போ இவனுக்கு யூஸ் பண்ற எல்லா ஸ்வாட்மேன்ஷிப்புமே ஜஸ்ட் ஒரு ஷோக்காக மட்டும்தான். அது மட்டும் இல்லாம உன்னோட ஃபியான்ஸ் வந்து கடந்த காலத்துல அவ ஒருத்தி மட்டும்தான் ஒழுங்கான ஸ்வாட்மேன்ஷிப்பை கத்துட்டு இருந்தா. ஆனா இப்போ பிரசன்ட்ல வந்து நமக்கும் கிளானோட கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னா, அவங்களோட வழியை அவங்க மறந்துட்டாங்க. அப்ப பெரியவர் வந்து யாரையோ ஒருத்தர் திட்டுறாரு, டேம் மியாங் அப்படின்ட்டு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவன் எப்பவுமே வந்து அவனோட ஸ்வாட்மேன்ஷிப் அடுத்த ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போனதான் தான் பேசிட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்சு அவன் மறந்துட்டான்னு நினைக்கிறேன். அப்ப ஹீரோ அந்த பேரை கேட்டோன்னே என்னது மியாங்கா, பெரியவர் வந்து யாரை ரெஃபர் பண்ண பாக்குறாரு, அவரையா ரெஃபர் பண்ண பாக்குறாரு. பிளடி டீமன் கிட்ட இருந்து இந்த உலகத்தை காப்பாத்தின ஹீரோங்கள்ல அவரும் ஒருத்தர். அது மட்டும் இல்லாம அவர் தான் எவன்லி லைட்னிங் சுப்ரீம் நமக்கும் மியாங். ஹீரோ பெரியவர் பார்த்து என்ன கேக்குறேன்னா, ஆமா இப்ப நான் என்ன பண்றது இந்த சிச்சுவேஷன்ல, எனக்கு வந்து ஸ்வாட பிடிக்க மட்டும்தான் தெரியும், வேற ஒண்ணுமே எனக்கு தெரியாது. அப்ப பெரியவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரியும் உனக்கு ஸ்வாட யூஸ் பண்றதுல எந்த ஒரு திறமையும் இல்லைன்ட்டு, இருந்தாலும் பரவாயில்ல. அப்ப பெரியவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா, ஹீரோட கை மேல கை வச்சுட்டு, என்ன மாதிரி ஒரு ஸ்வாட்மேன் ஆல் மட்டும் தான் இதை புரிஞ்சுக்க முடியும். ஆப்போசிட் ஸ்வாட்மேன் வந்து அவனோட வழியை மறந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இப்போ என்கிட்ட ஒரு வழியும் இருக்கு. அப்ப ஹீரோ என்ன கேக்குறானா, யோ பெருசு இப்போ நீ என்னையா பண்ண போற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பெரியவர் என்ன சொல்றனா, வெயிட் பண்ணி நீயே பாருடா அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆப்போசிட்ல இருந்த நமக்கும் கிளானோட ஸ்வாட்ல போய் கையை வச்சுட்டு, இந்த நமக்கும் கிளானோட ஸ்வாட் எப்படி ஒர்க் ஆகும் தெரியுமா? உண்மையிலேயே அது வந்து ஒரு அலைய போல தான் ஒர்க் ஆகும். அது எப்படின்னா லைட்னிங் எனர்ஜி வந்து லைட்னிங் மூவ்மெண்ட் போல ஃபீல் பண்ணணும். அதுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, உன்னோட எனர்ஜி ஃப்ளோ வந்து கரெக்டா வேவ்ல யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் இது ஒர்க் ஆகும். இப்படிலாம் நம்ம பெரியவர் வந்து ஹீரோ உடம்புல இருந்து சொல்லிட்டு இருக்காரு. மறுபடியும் என்ன சொல்றேன்னா, இது ஸ்லோவாவே இருந்தாலும் துல்லியமாவும் இருக்கணும், இது பார்க்கறதுக்கு கவர்ற மாதிரி இல்லைனாலும் ப்ராப்பரா இருக்கணும். உடனே அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணி ஹீரோ உடம்புல இருந்து பெரியவர் வந்து ஒரு ஸ்வாட வந்து ஸ்லாஷ் போட்டு விடுறாரு. அவர் பண்ண ஸ்வாட் மெத்தட் மூலமா அங்க பெரிய ஒரு காத்தலையே வீச ஆரம்பிக்குது. இதை பார்த்து நமக்கும் கிளானட் வந்து என்ன யோசிக்கிறாருன்னா, இதுதான் அந்த வேவா அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்ப ஹீரோ வந்து அந்த ஸ்வாட வந்து அவனோட உரையில வைக்கும் போது நமக்கும் கிளானட் வந்து என்ன யோசிக்கிறாருன்னா, அப்ப இதுதானா, மத்த எல்லாருமே இதை தான் என்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணாங்களா? மனுஷ குடுகுடுன்னு ஓடி வந்து ஹீரோட கையை பிடிச்சிட்டு என்ன சொல்றானா, ரொம்பவே நன்றி, இது என்ன ரொம்ப இம்ப்ரூவ் பண்ண போகுது அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, பரவாயில்ல இது உங்ககிட்ட இருந்து கேட்கறதுக்கு சந்தோஷம். அப்ப நமக்கும் கிளானட் வந்து என்ன சொல்றானா, இப்ப நான் என்ன பார்த்தனோ அதை வந்து என்னோட உடம்புல வந்து என்கிரேவ் பண்ணி ஆகணும், நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கிருந்து சின்ன பையன் மாதிரி துள்ளி குச்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஹீரோ என்ன சொல்றனா, இவர் இந்த மாதிரி துள்ளி குச்சி ஓடுறத பார்த்தா எனக்கு வேற யாரையோ ஒருத்தர் ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. அப்ப பெரியவர் என்ன சொல்றாருன்னா, அவனை பார்க்கும்போது எனக்கு நல்லா தான் இருக்கு, ஏன்னா அவன் எதையோ கத்துக்கிட்டான் போல இந்த இடத்துல இருந்து. அப்ப நம்ம ஹீரோ வந்து பெரியவரை பார்த்து என்ன கேட்கிறான், ஆமா பெருசு உனக்கு எப்படி நமக்கும் கிளானோட ஸ்வாட் ஸ்டைல் தெரியும் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு பெரியவர் என்ன சொல்றான், கடந்த காலத்துல நான் என்ன பார்த்தனோ அதை சும்மா அப்படியே காப்பி பண்ணி தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணேன். சரி அதெல்லாம் விடு, அவங்க கிட்ட யார் சொல்லியிருப்பா உனக்கு ஸ்வாட் வந்து யூஸ் பண்ண தெரியும்னு கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, எனக்கும் அது தெரியல, அவன் எவன் தெரிஞ்சதுன்னா அவனை கொன்றுவான் நானு. அப்ப ஹீரோவை பார்க்கணுமே, அவன் ரொம்ப சந்தோஷமா என்ன சொல்றானா, இதுக்கப்புறம் எனக்கு கவலை கிடையாது, ஏன்னா நமக்கும் கிளானட் வந்து இதுக்கு மேல என்கிட்ட பைத்திய மாதிரி கத்த மாட்டாரு, ஏன்னா இப்ப நடந்தது பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. அப்படியே ஹீரோ என்ன யோசிக்கிறானா, அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், நான் இப்ப ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. அப்படியே அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோட அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ஹீரோ தான் அந்த இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப ஹீரோட அப்பா என்ன கேட்கிறானா, நீ ரொம்ப லேட்டா வந்துட்டு அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, ஆமா நான் வந்து ஒரு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோட அப்பா என்ன சொல்றானா, பரவாயில்ல. ஹீரோட அப்பா என்ன சொல்றானா, பரவாயில்ல, அது மட்டும் இல்லாம சீப் சர்வெண்ட் வந்து கொடுத்த எக்ஸ்பிளனேஷன்லாம் நீ கேட்டதானே அப்படின்னு கேட்கிறாரு. ஹீரோ வந்து அதுக்கெல்லாம் ஆமான்னு சொல்லவும் சரி வா உள்ள போலான்னு சொல்றாரு. எங்கடா போறாங்கன்னு பார்த்தா ஹீரோ வந்து லாஸ்ட் சாப்டர்ல வந்து என்ன அண்டர் கிரவுண்டுக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ ஹீரோட அப்பா அங்க இந்த இடத்துக்கு தான் கூட்டு போறாரு. அப்ப அந்த படிக்கட்டுங்க கீழே இறங்கி போறத பார்த்தோன்னே ஹீரோ இந்த படிக்கல பார்த்தாலே பயமா இருக்கே அப்படின்ட்டு அவங்க அப்பா கூட இறங்கி நடந்து போயிட்டு இருக்கான். அவ போய் அவங்க கீழே நின்று அப்போ ஹீரோட அப்பா என்ன சொல்றாருன்னா, நீ கேட்ட மாதிரியே நம்ம அண்டர் கிரவுண்டுக்கு வந்துட்டோம் போதுமா அப்படின்னு கேட்கிறாரு. அண்டர் கிரவுண்ட் பிரிசனை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோவே ஒரு செகண்ட் ஷாக் ஆகி அப்படியே நிக்கிறான். அப்பதான் நம்மளுக்கு அந்த பிரிசனுக்குள்ள இருக்கிறதுலாம் யாருன்னு காட்டுறாங்க, எல்லாமே டீமன்ஸ் தான். அப்ப அந்த டீமன்ஸ்ல என்ன சொல்றா, யாரோ இங்க வந்திருக்காங்க, அதுவும் மத்த டீமன்ஸ்ல கத்த ஆரம்பிக்குது யாரு யாரு யாருன்ட்டு. அதுல ஒரு சில டீமன்ல என்ன சொல்றா, நம்மளுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக சின்ன டொக்கேபி வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் இன்னொரு டீமன்ல என்ன வெளிய விடுன்னு கத்துது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்க எல்லாருமே கொல்ல போறோம்னு டீமனுங்க கத்திட்டு இருக்கு மாத்தி மாத்தி. இத பார்த்து நம்ம பெரியவர்லாம் ரொம்ப ஷாக்ல இருந்துட்டு ஹீரோ பார்த்து என்ன கேக்குறானா, டேய் தம்பி இங்க என்னடா நடக்குது அப்படின்னு கேக்குறாரு. அப்ப நம்ம ஹீரோ வந்து அவனோட அப்பாவை பார்த்து என்ன கேக்குறானா, நீங்க எங்கிட்ட என்ன சொன்னீங்க, கூகுள்ல இருக்கிறதுக்கான ஒரே காரணம் வந்து இதுக்கு முன்னாடி இந்த பேட்ரியாக் பண்ண பாவம் தானே சொன்னீங்க, அது மட்டும் இல்லாம அந்த பாவத்தை உங்களுக்கு அப்புறம் நான் தானே இருக்க போறேன், தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க நீங்க எதை சொல்ல அப்ப ட்ரை பண்ணீங்க என்கிட்ட. அப்போ கிளானட் பார்க்கணுமே, அவர் எதுவுமே பேசாம ஒரு செகண்ட் அமைதியா இருந்துட்டு அப்புறம்
அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாரு. எங்க பிரசன்ட்ல இருக்க எல்லாருமே அதர் வேர்ல்ட சேர்ந்த மிருகங்க தான். கிளானட் சொன்னது கேட்டோடனே ஹீரோ வந்து என்னது அதர் வேர்ல்டு அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவர் என்ன சொல்றனா, எல்லாமே டீமன் ரிலம் சேர்ந்தது தான். எப்போ டீமன் ரிலமுக்கான கேட் வந்து க்ளோஸ் ஆச்சோ அதுங்களால கிராஸ் ஓவர் பண்ண முடியல இந்த டைமென்ஷன்ல இருந்து அந்த டைமென்ஷனுக்கு. அப்படி தப்பிச்சு போக முடியாத டீமன்ஸ்ல இருந்தா நான் இங்க வந்து அரெஸ்ட் பண்ணி அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்கேன். இது எல்லாமே கூக்லானோட பாவமும் கடமையும் ஆகும். உனக்கு ஏன் தெரியுமா நம்ம இந்த பாவங்களை ஏத்துக்கிறோம்ட்டு? அது ஏன்னா கூக்லானை கண்டுபிடிச்ச முதல் பேட்ரியாக் தான் டீமன் ரிலம்கான கேட்டை முதல் ஓபன் பண்ணவர். அவர் பண்ண காரியத்தினால தான் மொத்த ஜாங்கியுமே அழிவுக்கு எடுத்துட்டு போச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் கூக்லானை வந்து இன்னமும் பனிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பெரியவரும் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ஷாக் ஆயிடுது. என்னால் நம்பவே முடியல. அப்ப கூக்லானால தான் மொத்த ஜாங்கியுமே இப்ப அழிவுல நிக்குது. அப்ப பெரிய ஹீரோவை பார்த்து என்ன கேக்குறாருன்னா, எப்பரா இவ்வளவு விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் இவ்வளவு அமைதியா இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, ஏன்னா இதெல்லாம் என்னோட கடந்த காலத்திலேயே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ சொன்னது கேட்டோடனே பெரியவர் வந்து என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. ஹீரோ என்ன சொல்றானா, ஏன் நீ இதெல்லாம் என்னோட மெமரிஸ்ல பாக்கலையான்னு கேக்குறான். பெரியவர் என்ன சொல்றானா, உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உன்னோட மெமரிஸ்ல முக்காவாசி என்னால இன்னமும் பார்க்க முடியல. அப்போ உனக்கு எல்லாமே தெரியும், அப்புறம் எதுக்காகடா இப்ப நீங்க வந்து அப்படின்னு கேக்குறாரு. அப்ப ஹீரோ வந்து கிளானட் அப்படின்னு கூப்பிட்டுட்டு, நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க, நம்மள இன்னமும் தண்டிச்சிட்டு இருக்காங்கன்னு தானே சொன்னீங்க. அப்ப யாருன்னா நம்மளுக்கு மேல இருந்து நம்மள இன்னமும் தண்டிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேக்குறான். அப்ப ஹீரோ இந்த மாதிரி கேள்வி கேட்ட உடனே கிளானட் என்ன பண்றாருன்னா திரும்பி ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. ஆனா எதுவுமே பேசாம அமைதியா தான் இருக்காரு. அப்ப ஹீரோ மைண்ட்ல என்ன நினைக்கிறேன்னா, இந்த விஷயம் எல்லாமே எனக்கு கடந்த காலத்திலேயே எனக்கு தெரியும். ஒரு விஷயத்தை தவிர யார் பனிஷ் பண்றாங்கன்றது தான். கூக்லானை இன்னமும் பனிஷ் பண்றது யாரு இல்ல எதுன்றது எனக்கு தெரியணும். ஹீரோ இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்க அந்த டைம்ல இருந்து கிளானட் என்ன சொல்றாருன்னா, யாங் சுன் அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்ப நீ கேட்ட கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. ஆனா உனக்கு அந்த கேள்விக்கான பதில் வேணும்னா நீ எப்போ கிளானட் மாறியோ அப்ப நான் சொல்றேன். அதுக்கும் ஹீரோ வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப பாக்கணுமே சுத்தி அந்த பிரசன்ட்ல அந்த டீமனுங்களா என்ன சொல்றா, பாவம் இந்த சின்ன பையன் ஏமாந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுதுங்க. நல்ல வேளை நான் கேட்ட கேள்விக்கு அவர் முழுசா முடியாதுன்னு சொல்லல. இப்போதைக்கு நம்மள பனிஷ் பண்றாங்கன்றது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்போதைக்கு இதுவே போதும். அப்ப கிளானட் என்ன சொல்றாருன்னா, நம்ம இங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நம்ம இப்ப திரும்பி போலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ என்ன சொல்றா, கிளானட் ஒரு தடவை கடைசியா நான் மட்டும் இந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு வரேன். அடிசீன்ல என்ன காட்டுறாங்க, ஹீரோ வந்து அந்த அண்டர் கிரவுண்ட் பிரிசன்ல சுத்திட்டு தான் இருக்கான். அப்ப பெரியவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரியே தெரியல, நான் சொல்றது கேளு, இப்ப நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ அப்பவும் கேட்காம, இல்ல இன்னும் கொஞ்ச நேரம். அப்ப ஹீரோவை பாக்கணுமே, அவனால சுத்தமாவே முடியல, அவனால நிக்க கூட முடியல. அப்படி இருக்கும்போது கூட இன்னும் கொஞ்ச நேரம். என் கடந்த காலத்து மெமரி வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எல்டர் வந்து இங்க இருக்க ஒருத்தனை வச்சுதான் சில விஷயங்கள் எல்லாம் பண்ணாரு. நான் இங்க இருக்கும் போதே அவனை செக் பண்றதா எனக்கு ரொம்பவே நல்லது. அப்படி ஹீரோ நினைச்சிட்டே ஒரு படிக்கட்டுலாம் இறங்கி போய் ஒரு பிரிசன் கேட்டுக்கு வெளியே தான் நின்று பார்த்துட்டு இருக்கான். அப்படி ஹீரோ அந்த பிரிசன் கேட்டுக்கு வெளியே இருக்கும்போது அவன் ஏதோ ஒரு வார்த்தை சொல்றான். அது என்னன்னே யாருக்கும் தெரியல. பெரியவர் கூட நீ இப்ப என்னடா சொன்ன அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி ஹீரோ சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, உள்ள இருந்த ஆள் வந்து பாரா இங்க சின்ன டொக்கபி வந்திருக்கு. உடனே அந்த உள்ள இந்த பிரிசனர் வந்து கேட்டுக்கு முன்னாடி வருது. அப்ப பார்த்தா ரெண்டு கையிலுமே சங்கிலி மாட்டிருக்கு. அப்படி முன்னாடி வந்து அது என்ன கேக்குதுன்னா, இப்ப நீ எதுக்காக என்னோட பேர் சொன்ன, அது மட்டும் இல்லாம உனக்கு எப்படி என்னோட பேர் தெரியும்னு கேட்கும்போது அப்படியே பார்க்கறதுக்கு ஹீரோ மாதிரியே தான் இருக்கு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஹீரோ அமைதியா நிற்கும். உள்ள அந்த பிரச்சனை என்ன சொல்றானா, நீ பார்த்து கொஞ்சம் கூட ஷாக் ஆகல, நான் உன்னை பயமுத்தத்துக்கு ட்ரை பண்ணேன். சரி நீ இதுக்கு தான் பயப்படல, இதுக்கு பயப்படுறியா பாருன்ட்டு ஹீரோட அப்பா மாதிரியே உருவம் மாறி காட்டுது. அப்போ ஹீரோ அதுக்கும் அசையாம இருக்கிறத பார்த்தோன்னே, நீ இதுக்கும் பயப்படலையா, நீ யார் தாண்டா நீ அப்படின்னு கேக்குது. அப்போ உள்ள இந்த பிரிசனர் அவன் என்ன சொல்றானா, நீ என்ன ரொம்பவே போர் அடிக்க வைக்கிற, நீ எதுக்காக இங்க வந்து அப்படின்னு கேட்கும். ஹீரோ அதுக்கு என்ன சொல்றானா, ஒண்ணு இல்ல உன்னை சும்மா பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன், இப்ப நான் உன்னை பார்த்துட்டா நான் இங்க இருந்து கிளம்புறேன். அதுக்கு அந்த பிரிசனர் என்ன சொல்றா, நான் இங்க நல்லாவே இல்ல, நான் இங்க அடப்பட்டு தான் இருக்கேன், உன்னால முடிஞ்சா என்ன வெளியே கூட்டு போக முடியுமான்னு கேக்குது. ஹீரோ என்ன சொல்றானா, படிக்கட்டு ஏறிக்கிட்டே முடியும் அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோ பகனுமே அவனை மிரட்டுற மாதிரி என்ன சொல்றானா, நீ எதனா பண்ணணும்னு ட்ரை பண்ண ஆரம்பிச்சுன்னா அது இப்பவே கிவ் அப் பண்ணிடு, நானா கண்டுபிடிச்சுனா உன்னை சாம்பல் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்றான். அப்படி ஹீரோ சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் உள்ளக்க பிரிசனர் என்ன நினைக்கிறானா, அடக்கடவுளே இவன் இவ்வளவு சீக்கிரம் என்ன கண்டுபிடிப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஒரு காரணத்துக்காக தான் சஞ்சின் வந்து இவனை பத்தி ரொம்பவே பயந்தான் போல இருக்கு. மக்களே லாஸ்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் எல்டர் வந்து ஒருத்தங்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பான்ல, அவன் தான் இவன். அந்த அண்டர் கிரவுண்ட் பிரிசன்ல தான் இவனும் இருக்கான். அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோ வந்து அந்த அண்டர் கிரவுண்ட் பிரிசனை விட்டு வெளியே வந்துடுறான். அப்போ அவனால் நிக்க கூட முடியாம கீழே உட்காரும் போது பெரியவர் என்ன சொல்றா, இது என் கண்ணால பார்த்து கூட என்னால இதை நம்பவே முடியல, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுல இங்க ஒரு சீக்ரெட் இருக்கு, அதுவும் கூகுள்ல கீழே. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கீழே வந்து அவ்வளவு நேரம் நான் இருப்பேன்ட்டு, இப்பவே ரொம்பவே லேட் ஆயிடுச்சு எனக்கு. அப்ப பார்த்தா யங் மாஸ்டர் ஒரு வாய்ஸ் கேக்குது. யாரான்னு பார்த்தா நம்ம சியோல் தான் வரா. சியோல் என்ன சொல்றானா, யங் மாஸ்டர் இவ்வளவு நேரம் எங்க தான் போயிருந்தீங்க, உங்களை நான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தேன். அப்ப சியோல் ஹீரோவை பார்த்துட்டு, உங்களை பார்க்கும் போது நீங்க நல்லா இருக்க மாதிரி தெரியல, உங்களுக்கு எதனா நடந்துச்சா என்ன, யாரா உங்களுக்கு கிண்டல் பண்ணாங்களா என்ன? அப்ப ஹீரோ வந்து இல்ல, சரி நீ எதுக்காக என்ன தேடிட்டு இருந்தேன்னு கேக்குறான். அப்ப சியோல் என்ன சொல்றானா, அதுவா ஒண்ணு இல்ல, எங்லேடியும் பிரிட்டி லேடியும் வந்து உங்க கூட டின்னர் சாப்பிடணும்னு கேட்டாங்க, அதுக்காக தான். அப்ப ஹீரோ என்ன கேக்குறானா, பிரிட்டியா யாரு அப்படின்னு கேக்குறான். அப்ப சியோல என்ன நினைக்கிறான்னா, எங்லேடினா ருயோங்வா,
பிரிட்டி லேடினா யாரு அப்படின்னு யோசிக்கிறா. அப்ப ஹீரோ வந்து சியோலோட ஷோல்டர்ல கை வச்சு உலுக்கிட்டே என்ன சொல்றானா, நீ யார பத்தி சொல்ற, ஸ்வாட் குயினை பத்தியா சொல்ற, அவங்கள அந்த மாதிரி எல்லாம் அட்ரஸ் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்றான். அதுக்கு சியோல என்ன சொல்றனா, அவங்க வந்து இது கேட்கும் போது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, இதுக்கப்புறம் இதே மாதிரி கூப்பிடவும் சொன்னாங்க என்ன. அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறேன்னா, அப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல விட்டுரு, அவங்களுக்கே ஒன்னும் பிரச்சனை இல்ல போல இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் இன்னும் காலையில இருந்து சாப்பிடவே இல்ல. அப்புறம் சியோல் கிட்ட நடந்து போகும்போது என்ன கேக்குறானா, ஆமா பியாங் எங்க அப்படின்னு கேக்குறான். பியாங் வந்து நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த போது வந்து டேங்க் லேண்ட் அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருந்தாங்க, அங்க பாருங்க அங்கதான் இருக்கா பியாங் அப்படின்ட்டு சியோல் வந்து கை காட்டுறா. அப்ப பார்த்தா அங்க டேங்க் லேண்டான சோசியோலும் இருக்கா. அப்ப சோசியோல் என்ன கேக்குறானா, யங் மாஸ்டர் நீங்க என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்கும். அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, ஏமா இது என்னோட ரூம் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ வந்து பியாங்க பார்த்து கத்த ஆரம்பிச்சா, நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும். பியாங் வந்து ஒண்ணு இல்லன்னு சொல்லிடுறா. சரி ஏதோ ஒண்ணு, இப்ப எல்லாருமே நம்ம இங்க தான் இருக்கோம், அதுவே நல்லதுதான். ஸ்வாட் குயின் வந்து மீல் சாப்பிடணும்னு சொல்லியிருந்தாங்க, நீ என் கூட ஜாயின் பண்றியா அப்படின்னு கேட்கறான். அப்ப சோசியோல என்ன சொல்றானா, உண்மையிலே அது ஓகே தானா, நான் வந்து டூக்லான் ஆயர் கூட டின்னர் சாப்பிட போறேன் அப்படின்னு யோசிக்கிறா. சோசியோல வந்து இன்னொருத்தங்களை யாருன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கும். ஹீரோ அதுக்கு என்ன சொல்றானா, அவங்க தான் ஸ்வாட் குயின், அவங்க இங்க இருக்காங்களே அது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கறான். உடனே சோசியோல் கத்த ஆரம்பிச்சா, எனக்கு எப்படி அது தெரியும் அப்படின்னு கேட்கும். ஹீரோ என்ன நினைக்கிறானா, இவ எதுக்கு திடீர்னு ஓவர் ரியாக்ட் பண்றா. உடனே சோசியோல் என்ன சொல்றானா, இப்ப நான் என்ன பண்றது, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவங்கள நான் இங்க பாப்பேன்ட்டு. சோசியோல் இந்த பக்கம் கத்திட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஸ்வாட் குயின் வந்துடுறாங்க. வந்தோடனே என்ன சொல்றாங்கன்னா, ஹாய் எல்லாரையும் பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம்னு சொல்றாங்க. அப்ப சோசியோல பார்த்து, அட புது கெஸ்டா ரொம்ப கியூட்டா இருக்காளே அப்படின்னு சொல்லுவோம். சோசியோலுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஹீரோ வந்து ஸ்வாட் குயின் வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு மக்களே. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கிறதுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.